சுசீந்திரம் அருகே கஞ்சா வைத்திருந்த வாலிபர் கைது. எந்த ஊர் பாருங்க? சுசீந்திரம் அருகே. இல்ல அவன் எந்த ஊர்னு பாருங்க. அவன் ஆஸ்வின் கிப்சன், மேலகிருஷ்ணம்புதூர். அது கண்டுபிடிப்பு எப்படி? 100 கிராம் கஞ்சா இருந்தது போது கண்டுபிடிக்கப்பட்டது. பெரிய வியாபாரியா இருப்பான். பெரிய வியாபாரி, மெயின் வியாபாரி. இனிமே கஞ்சா எங்கேயுமே கிடைக்காது. மெயினால் மாட்டிட்டான். 100 கிராம் வச்சிருந்தா மாட்டிக்கிட்டான். கிடைக்காது. ஆமா, இனி குமரி மாவட்டத்தில் கஞ்சா பழக்கம் இருக்காது. ஆமா, 100 கிராம பிடிச்சாச்சு. சரி, எனக்கு கர்நாடகால ஒரு சம்பவம். இந்த போலீஸ்காரங்க போய் வீடு வீடா போய் உங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்பாங்க போல. ஒரு மூதாட்டி போய் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம், உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. என் பையனுக்கு கல்யாணம் வரல, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க. ஆமா, மகனுக்கு பெண் பார்த்து கொடுங்க. போலீஸாரோட மண்டாடியும் மூதாட்டி. பாவம் கல்யாணம் நடக்கல, 42 வயசு ஆச்சு. ஆமா, சிறுசாக என்ன கல்யாணம் நடக்கல. பேசி முடிச்சிருவாங்க. ஊழல் தடுப்பு சோதனை எங்க நடந்திருக்குன்னா, அரசு போபால் நடந்திருக்கு. அவன் மேல ஏதோ கேஸ் போட்டாங்க அதிகாரி மேல. ஆமா, உடனே வீட்டுக்குள்ள ரைடு எல்லாம் தேடி எடுத்து பார்த்துட்டு லாஸ்ட்ல ஒன்றும் கிடைக்கல. லாஸ்ட்ல ஒரு பெரிய அண்டாவே ஒன்று கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தூக்கிட்டு வந்திருக்காங்க. உள்ள பார்த்தா 17 டன்னு தேன். இதுல 6 பேருக்கு அள்ளி நக்கிட்டு வீட்டு வந்திருக்காங்க. ஒரு பாட்டில் ரேட்ல தூக்கிட்டு ஆளுக்கு கொஞ்சம் பிடிச்சி வந்துருக்கலாம்ல. ஆமா, அது நிறைய சிக்கிருக்கு. 3 கோடி தங்கமும் சிக்கிருக்கு. இருந்தாலும் 17 டன் தேனும் சிக்கிருக்காங்க. தேன் வச்சு என்ன செய்ய போறாங்க? இவங்க நக்குவாங்க. இல்ல, அது இவங்க ரைடு வராங்கன்னு முதல்ல அந்த அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால என்ன பண்ண, நீங்க வந்து நக்கிட்டு போங்கடா அப்படின்ட்டு தேனை வாங்கி வச்சுட்டாரு. யாருக்கு எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கல வம்பு இருக்க கூடாது. ஆமா, அண்டா நிறைய வாங்கி வச்சிருக்காரு. முங்கி குளிச்சு நக்கிட்டு போங்க. 17 டன்னா? ஆமா, அவளுக்கு அதுதான் அவ்வளவு தேனை வச்சு வியாபாரம் பண்ணுவாரா இருக்கும். அவரு வியாபாரம் பண்ணுவாரா இருக்கும். சேல்ஸ் இருக்குமா இருக்கும். சீரன் மாதேவி தனியார் கல்லூரியில் பாலியல் தொல்லை புகார். பேராசிரியர் மாணவர்கள் 4 பேர் கைது. அதாவது எங்களுக்கு புரிஞ்சிடுச்சோ, உங்களுக்கு புரிஞ்சிடுச்சோ இல்லையோன்னு நீங்க இல்ல, உங்களுக்கு புரியலன்னா தினத்தந்தி பேப்பர்ல, நெல்லை பேப்பர்ல 6ஆம் பக்கம் இருக்கு, பார்த்து. சேரன் மாதேவி தனியார் கல்லூரியில் சிரிப்பு வரும்போது சிரிச்சுதான் ஆகணும். வளர்த்த பிள்ளை மேகல, அதனால சரியா படிப்பு வரல. இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். ஆறுதல் சொன்னா ஒரு குறை கண்டுபிடிச்சா அவரு. ஜாதி பார்த்து விஜய் ஆறுதல் சொன்னாரா? உயிரிழந்தவரின் அண்ணன் அதிர்ச்சி. உயிரிழந்தவரின் அண்ணன், உயிரிழந்தவரின் அண்ணன். இப்ப நீங்க 14-15 நாள் ஆகி 16-17 நாள் ஆகி இவ்வளவு அடங்குனப்புறம் போட்ட பிறவே ஒருத்தன் ஆறுதல் கூறின பிறவே இவ்வளவு வருதுன்னா, இவன் அன்னைக்கு கூறினா என்ன இருக்கும்? நான் அன்னைக்கு சொன்னேன், அப்ப உங்களுக்கு புரியல, இப்ப புரியுதா? அப்ப புரியல, அப்பவும் புரியல, இப்பவும் புரியல. திரும்பி நீ அங்க மாதிரி திரும்பி. ரொம்ப சாக்கான நிகழ்ச்சி. திரிசாவுக்கு திருமணமா? இல்ல, அப்ப நான் ஷாக்காவல. இது படிச்சோன்னா நான் ஷாக் ஆயிட்டேன். பிரபல நடிகை 42 வயசாவும் இன்னும் கல்யாணம் ஆகல. திரிசாவுக்கு கல்யாணம் இல்ல, பாட்டி கல்யாணம். எனக்கும் திரிசாக்காக்கும் ஒரே வயசு தான். அப்படியா? இப்ப என்ன சொல்ல வரீங்க? 2015லயே வந்து அவங்களுக்கு நிச்சயம் ஆயிருக்கு. ஆனா கல்யாணம் தான் பண்ணல. உங்க கூடயா? வாங்கப்பா, நான் போறேன் கோவத்துல. நிறைய விஷயம் இருக்கு, வாங்க நீங்களே படிச்சுட்டு வாங்க. நிறைய காலந்தான் ஏமா